நமக்கு ஒரு பல்லு இல்லை அப்படின்னா என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம். அப்படின்னா ஒரு பல்லு இல்லாதப்போ எப்படியெல்லாம் அதை சரி செஞ்சுக்கலாம், அதில் எப்படியெல்லாம் பல்லு வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு பல்லு வந்துட்டு இல்லை அப்படின்னா 3 விதமாக நம்ம அதில் பல்லு கட்டிக்க முடியும். இதில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா கலட்டி மாட்டக்கூடியது. ரெண்டாவதுல இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற 2 பல்லையும் நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் இல்லாட்டினா எஃபிடின்னு சொல்லக்கூடியது. மூணாவதுல இருக்கிறது இம்ப்ளான்ஸ். இப்போ இதில் ஒன்னொன்றுக்கும் என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், எப்படி நம்ம ஒன்றை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர் இல்லாட்டினா ஆர்பிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்றது நம்ம கல்லட்டி பயன்படுத்தக்கூடியது. அதாவது இப்போ ஒரு பல்லு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது டென்டிஸ்ட் அதை அளவு எடுத்து நமக்கு லேபுக்கு அனுப்பிச்சு நமக்கு அதை திரும்ப இந்த ஆர்பிடியா செஞ்சு நம்ம கிட்ட வரும். இப்போ இது வரும்போது நம்ம இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வைக்க வேண்டிய ஒரு பல்லும் அந்த பல்ல சப்போர்ட் பண்ற மாதிரி சின்னதா பிங்க் கலர்ல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். சில நேரத்துல நம்ம அந்த பல்லு இல்லாத இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற 2 பல்லுலயும் ஒரு சின்ன ஒரு கம்பி கொடுத்து ஒரு கனெக்ஷனுக்காகவும் கொடுத்திருப்பாங்க. இதுல ஒன்னொன்னு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பி தான் பக்கத்துல இருக்கிற 2 பல்லையும் நமக்கு சப்போர்ட் எடுத்து நமக்கு அந்த டென்ச்சர் கலண்டு வராம நமக்கு பாத்துக்க போகுது. பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த அக்ரிலிக் பிளேட் அப்படின்றது தான் நமக்கு உள்ள இருக்கிற ஸ்டெபிலிட்டி இல்லாட்டினா இது கலண்டு வராம நமக்கு பாத்துக்க போகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்பிடினால நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ரொம்ப கம்மியா தான் செலவாகும். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 1000 இருந்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள நம்ம இது ஈஸியா ஃபேப்ரிகேட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்க முடியும். இல்ல நமக்கு இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது எப்பவுமே நம்ம கலட்டி பயன்படுத்தி காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி திரும்ப அதே மாதிரி கலட்டி வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இதை கலட்டி வச்சுக்கணும். இப்போ இதை டெய்லி கலட்டி மாட்டுறது அப்படின்றதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ரெண்டாவதா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பல்லு இல்லாத பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் முதல்ல மென்ஷன் பண்ணேன். இப்ப அந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கிறனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கிற பல்லு மேல அது எப்பவுமே சப்போர்ட் எடுக்கிறனால பக்கத்துல இருக்கிற பல்லு சீக்கிரமா பாதிப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பியை சுத்தி நமக்கு சாப்பாடு சேர்றதுனால அந்த பக்கத்துல இருக்கிற பல்லு மேல சொத்த ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மூணாவதா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எப்பவுமே இது எலும்பு மேல அழுத்திக்கிட்டே இருக்கிறனால எலும்பு தேய்மானம் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாலாவதா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ இந்த ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்லு அக்ரிலிக் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல்னால ஆனது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல் ரொம்ப யதார்த்தமா நம்ம பல்லு மாதிரி இருக்காது. அதனால கண்டிப்பா ஒரு ஆர்பிடி போட்டிருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற பல்லுக்கும் இந்த பல்லுக்கும் கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியலாம். இந்த மாதிரி இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பல்ல சப்போர்ட் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை தான் பயன்படுத்தணும். இந்த ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் எப்படி நம்ம செய்யணும், எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் இல்லாட்டினா எஃபிடின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம கிளினிக்ல ஈஸியா சொல்லக்கூடிய பேர் என்ன அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்ஜ்னா என்ன அப்படின்னா ரோட், அதாவது ஒரு பாலம் அப்படின்னா 2 பக்கத்துலயும் நமக்கு பில்லர் இருக்கும். அந்த 2 பில்லரையும் இணைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரோடு நடுவுல இருக்கும். இந்த பிரிட்ஜ் தான் டென்டல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பேருக்கான காரணமும் கூட.